இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, புளி மிளகாய் தான் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்ல வெயில் காலமும் வந்துடுச்சு. இப்போ வந்து இது மாதிரி புளியில் மிளகாய் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா பொரிச்சு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். தயிர் சாதம், பழைய சாதம், சாம்பார் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த புளி மிளகாய் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாவும் நல்லா சீசனில் கிடைக்கும். இந்த பச்சை மிளகாய் எடுத்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த மேலே மட்டும் நான் காட்டின மாதிரி கட் பண்ணிவிட்டு புளி காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா புளி கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். புளி, உப்பு, இந்த மிளகாய் அவ்வளோதான். இதை நல்லா வந்துட்டு போட்டு வேக வைக்கணும். அது வந்து சிம்மிலே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்துடும். இந்த புளியில் நல்லா ஊறி வெந்து வரும்போது இதை நம்ம சாம்பாருக்கு, பழைய சாதத்துக்கெலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பளம்லாம் பொரிக்கும்போது இந்த மிளகாவையும் நம்ம பொரித்து சாப்பிடும்போது காரமும் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை அப்படியே சும்மா வெறுமனையே டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அது நல்லா ஊறி போய் நல்லாவே இருக்கும். அது நல்லா கெட்டு போகாமல் காய வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்ல வெயில் காலங்கிறதுனால. ஆனால் இந்த மிளகாய் வந்து நல்லா வெந்துடணும். அது அந்த அளவுக்கு இதை வேக வைக்கணும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.